வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை 2024 ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. வானிலை அறிக்கை. வானிலை அமைப்பு: வங்கக்கடலில் ஒடிசாவுக்கு கிழக்கு பகுதி உயரழுத்தம் நிலை கொண்டுள்ளது. மேலும் ஒடிசா நிலப்பரப்பிலும் உயரழுத்தம் நிலை கொண்டிருப்பதால் வட மாநிலங்களில் வெயில் சற்று அதிகரித்து காணப்படும். மேலும் இலங்கைக்கு தென்கிழக்கு பகுதியில் ஒரு காற்று சுழற்சி நிலை கொண்டுள்ளது. இந்த நிகழ்வு மெல்ல மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது. இந்த நிகழ்வு இலங்கை அருகே வந்து நிலை கொண்டு 13, 14, 15 தேதிகளில் இலங்கைக்கு தென்கிழக்கில் மிக நெருக்கமாக நிலை கொண்டு மீண்டும் இலங்கைக்கு தெற்கு வழியாக ஏப்ரல் 16ஆம் தேதி குமரிக்கடலை வந்தடையும். இந்த நிகழ்வு இலங்கைக்கும் மிக நெருக்கமாக பயணித்து தமிழகத்தில் சற்று தொலைவில் இந்திய பெருங்கடல் வழியாக அரபிக்கடலை சென்றடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அரபிக்கடல் சென்ற பிறகு செயலிழந்து ஒரு மேலடுக்கு சுழற்சியாக மேற்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக தமிழகத்தில் ஏப்ரல் 12ஆம் தேதி முதல் தென் மாவட்டங்களுக்கு சற்று கூடுதலான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு முன்னதாக தமிழகத்தில் ஏப்ரல் 9 இன்று செவ்வாய்க்கிழமை சற்று வெயில் அதிகரித்து காணப்படும். மாலை நேரங்களில் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் ஒரு இரு இடங்களில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் இன்று தமிழகத்தில் வெயில் அதிகபட்சம் 1 டிகிரி செல்சியஸ் குறைந்து தென் மாவட்டங்களுக்கு அதிகபட்சம் 39 டிகிரி செல்சியஸ் வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது. வட மாவட்டங்களுக்கு 40 டிகிரி செல்சியஸ் வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது. ஓரிரு இடங்களில் 39 டிகிரி செல்சியஸும் வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது. கடலோர மாவட்டங்களுக்கும் வெயில் சற்று 1 டிகிரி செல்சியஸ் குறைந்து காணப்படும். மேலும் இன்று தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மட்டுமே ஒரு இரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று ஏப்ரல் 9ஆம் தேதி. நாளை ஏப்ரல் 10ஆம் தேதி தென் கடல் ஓரங்களில் ஏதாவது ஒரு இரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு அதிகாலை நேரங்களில் இருக்க வாய்ப்புள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைகளிலும் மாலை நேரங்களில் ஒரு இரு இடங்களில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஏப்ரல் 10ஆம் தேதி. ஏப்ரல் 11ஆம் தேதி சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைகளில் ஆங்காங்கே லேசான மிதமான மழை ஓரிரு இடங்களில் மிதமான முதல் சற்று கனமழையாக ஏப்ரல் 11ஆம் தேதி மாலை இரவு நேரங்களில் கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் ஏப்ரல் 12ஆம் தேதி காற்று சுழற்சி சற்று இலங்கைக்கு மிக நெருக்கமாக நிலை கொண்டிருக்கும். இதன் காரணமாக கடலோரம் மாவட்டங்களுக்கு மழைப்பொழிவு சற்று கூடுதலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. தென் மாவட்ட கடல் ஓரங்களில் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, மேலும் ராமநாதபுரம், புதுக்கோட்டை, பட்டுக்கோட்டை, வேதாரண்யம், முத்துப்பேட்டை இந்த இடங்களுக்கு ஆங்காங்கே சற்று கூடுதலான பரப்பில் மிதமான முதல் சற்று கனமழையாக அதிகாலை நேரங்களில் கிடைக்க வாய்ப்புள்ளது. 12ஆம் தேதி அதிகாலை நேரங்களில். மாலை நேரங்களில் தென் மாவட்டங்களுக்கும் மேற்தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு ஆங்காங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, மேலும் விருதுநகர், மதுரை, திண்டுக்கல், வால்பாறை, கொடைக்கானல், கோயம்புத்தூர் மேற்கு பகுதி இந்த இடங்களுக்கெல்லாம் ஏப்ரல் 12ஆம் தேதி மாலை இரவு நேரங்களில் ஆங்காங்கே வெப்பச்சலன மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. கிழக்கு காற்றின் வருகை காரணமாக தென் மாவட்டங்களுக்கு சற்று கூடுதலான பரப்பிலும் மேற்கு தொடர்ச்சி மலைகளிலும் ஆங்காங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதிகாலை நேரங்களில் கடலோர மாவட்டங்களுக்கு மிதமான முதல் சற்று கனமழையாகவும், மாலை இரவு நேரங்களில் தென் மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே மிதமான முதல் சற்று கனமழையாகவும், மேற்கு தொடர்ச்சி மலை கேரளாவுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஏப்ரல் 12ஆம் தேதி. ஏப்ரல் 13ஆம் தேதி அதிகாலை நேரங்களில் தென் மாவட்ட கடலோர மாவட்டங்கள் மேலும் டெல்டா மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தஞ்சாவூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, மேலும் நெய்வேலி, கும்பகோணம், திருச்சி, பெரம்பலூர், அரியலூர் இந்த இடங்களில் ஏதாவது ஒரு இரு இடங்களில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஏப்ரல் 13ஆம் தேதி. மேலும் தென் மாவட்டங்களுக்கும் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, விருதுநகர், கோயம்புத்தூர், திண்டுக்கல், மதுரை, வால்பாறை, கொடைக்கானல் இந்த இடங்களுக்கும் சற்று கூடுதலான பரப்பில் லேசான மிதமான மழையாகவும், தென் மாவட்டங்களுக்கு மிதமான முதல் சற்று கனமழையாகவும், வடக்கே செல்ல மழையின் தீவிரம் சற்று குறைந்து காணப்படும். ஏப்ரல் 13ஆம் தேதி திருச்சிக்கு தெற்குள்ள மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் ஆங்காங்கே லேசான மிதமான மழையாகவும், மதுரைக்கு தெற்குள்ள மாவட்டங்களுக்கு மிதமான முதல் சற்று கனமழையாகவும் ஆங்காங்கே கிடைக்க வாய்ப்புள்ளது. ஏப்ரல் 13ஆம் தேதி. ஏப்ரல் 14ஆம் தேதி சற்று
பரப்பில் குறைந்த இடங்களே காணப்படும். டெல்டா மாவட்டங்கள் கடல் ஓரங்களிலும், தென் மாவட்டங்களுக்கும் கடல் ஓரங்களிலும் அதிகாலை நேரங்களில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மாலை நேரங்களில் தென் மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே மேலும் மேற்கு தொடர்ச்சி மலைகளிலும் ஆங்காங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஏப்ரல் 14ஆம் தேதி. ஏப்ரல் 15ஆம் தேதி மேலும் மழையின் தீவிரம் குறைந்து மேற்கு தொடர்ச்சி மலைகளிலும் தென் மாவட்டங்கள் ஓரிரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஏப்ரல் 16, 17 தேதிகளில் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் ஆங்காங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஏப்ரல் 17ஆம் தேதிக்கு பிறகு அரபிக்கடல் செல்லும் காற்றுச்சுழற்சி செயலிழந்து விடும் என்பதால் கிழக்கு காற்றின் வருகை நின்றுவிடும். இதன் காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மட்டுமே இருவேறு காற்றின் சந்திப்பின் காரணமாக ஆங்காங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஏப்ரல் 20ஆம் தேதிக்கு பிறகு மேற்கு தொடர்ச்சி மலைகளில் படிப்படியாக வெப்பச்சலன அதிகரிக்கும். மேலும் கர்நாடகா எல்லையோர மாவட்டங்களுக்கும் ஏப்ரல் 20ஆம் தேதிக்கு பிறகு படிப்படியாக மழை அதிகரிக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. வரும் நாட்கள் சற்று வெயில் அதிகரித்திருந்தாலும் ஏப்ரல் 12ஆம் தேதியிலிருந்து படிப்படியாக சற்று தென் மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஏப்ரல் 13, 14 தேதிகளில் டெல்டா மாவட்டங்களுக்கும் ஓரிரு இடங்களில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தென் மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஏப்ரல் 13, 14 தேதிகளில். ஏப்ரல் 15ஆம் தேதி தென் மாவட்டங்களுக்கு மழையின் தீவிரம் சற்று குறைந்து ஓரிரு இடங்களிலும் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஏப்ரல் 16ஆம் தேதி முதல் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் ஆங்காங்கே தொடர்ந்து வெப்பச்சலன மழை சற்று கூடுதலான பரப்பில் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஏப்ரல் 20ஆம் தேதிக்கு பிறகு மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்கள், கர்நாடகா எல்லையோர மாவட்டங்களுக்கு படிப்படியாக ஏப்ரல் 20ஆம் தேதிக்கு பிறகு வெப்பச்சலன மழை அதிகரிக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. இலங்கையை பொறுத்தவரை இலங்கையில் வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக மழை அதிகரிக்க வாய்ப்புள்ளது. இன்று ஏப்ரல் 9ஐ விட நாளை ஏப்ரல் 10ஆம் தேதி சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஏப்ரல் 11ஆம் தேதியிலிருந்து பரவலான மழைப்பொழிவு அனைத்து மாகாணங்களுக்கும் கிடைக்க வாய்ப்புள்ளது. ஏப்ரல் 11ஆம் தேதி கனமழை ஓரிரு இடங்களில் மிக கனமழை வரை எதிர்பார்க்கலாம். பெரும்பாலும் தம்புளைக்கு தெற்கு பகுதி கனமழையாகவும், ரத்தினபுரி, கொழும்பு, கோட்டை, ஹம்மந்தோட்டை, ஹாலி இந்த இடங்களில் மிக கனமழை வரை எதிர்பார்க்கலாம். வரும் ஏப்ரல் 11, 12, 13, 14ஆம் தேதி வரை ஒரு சில இடங்களில் மிக கனமழையாகவும், ஓரிரு இடங்களில் கனமழையாகவும், மேலும் தம்புளைக்கு வடக்கு பகுதியில் லேசான மிதமான மழை, ஓரிரு இடங்களில் மிதமான முதல் சற்று கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது. ஏப்ரல் 12ஆம் தேதியிலிருந்து யாழ்ப்பாணத்துக்கு அதிகாலை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதுவும் லேசான மிதமான மழை, ஓரிரு இடங்களில் மிதமான முதல் சற்று கனமழை வரை மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது. கனமழை, மிக கனமழை என்பது பெரும்பாலும் தம்புளைக்கு தெற்கு பகுதி அமைய இருக்கிறது. ஏப்ரல் 11, 12, 13, 14ஆம் தேதி வரை ஒரு நல்ல மழைப்பொழிவு தம்புளைக்கு தெற்கு பகுதி உள்ள மாகாணங்களுக்கு கிடைக்க வாய்ப்புள்ளது. வடக்கு பகுதி திரிகோணமலை வரை கனமழையாகவும், அதற்கு வடக்கு பகுதியில் லேசான மிதமான மழையாகவும் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஏப்ரல் 15ஆம் தேதியிலிருந்து மழையின் தீவிரம் சற்று குறைந்து மத்திய மாகாணங்கள், தெற்கு மாகாணங்களுக்கும் வடக்கு மாகாணங்களுக்கும் ஓரிரு இடங்களில் படிப்படியாக மழையின் தீவிரம் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஏப்ரல் 15ஆம் தேதிக்கு பிறகு. மேலும் காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் அதிகபட்சம் 15 முதல் 25 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. மாலை நேரங்களில் அதிகபட்சம் குமரிக்கடலில் 30 கிலோமீட்டர் வரை வரும் நாட்கள் காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. மீனவர்கள் மீன்பிடிக்க சாதகமான சூழலாக வரும் நாட்கள் அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்றைய சூரிய உதயம். இன்று ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை சூரியன் உதயமாகும் நேரம் 6 மணி 12 நிமிடம். மாலை சூரியன் அஸ்தமாகும் நேரம் மாலை 6 மணி 29 நிமிடம். வளர்பிறை. தொடர்ந்து வானிலை அறிக்கை கேட்டு பயன்பெறுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.